கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தை போப் பிரான்சிஸின் இறுதிப் பயணம் தொடங்கியிருக்கிறது. அவருடைய புகழஞ்சலியை பதிவு செய்வதற்காக நம்முடன் அருட்தந்தை விக்டர் தாஸ் நம்முடன் இணைக்கிறார். சார் வணக்கம், உங்களுடைய புகழஞ்சலியை பதிவு பண்ணுங்க. வணக்கம், நான் அருள்தந்தை விக்டர் தாஸ், தஞ்சாவூர் மறை மாவட்டம். திருத்தந்தை அவர்களோடு எனக்குள்ள ஒரு சிறிய அனுபவத்தை இந்த நேரத்திலே அவருடைய இந்த இறுதி பயண ஊர்வலத்திலே பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன். ஏறக்குறைய 3 ஆண்டுகள் ரோம் நகரில் திருத்தந்தை அவர்களை சந்தித்திருக்கிறேன். படித்துக் கொண்டிருந்த பொழுது அவருடைய வாழ்க்கை முறை, குறிப்பாக அங்கு இருக்கின்ற மக்கள் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கேட்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு எளிய ஒரு திருத்தந்தையாக அவர் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு சிறிய அனுபவம் என்று சொல்கின்ற பொழுது, அந்த ராயப்பர் அந்த சதுக்கத்திற்கு செல்கின்ற பொழுது நிறைய ஏழை எளிய மக்கள் தான் அங்கே இருப்பார்கள். அங்க இருக்கிற காவலர்களிடம் பேசுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இதற்கு முன்பாக இங்கு இவ்வளவு ஏழை எளிய மக்கள் வருவது கிடையாது. ஆனால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வந்த பிறகு ஏழை எளிய மக்கள் மீது தனி கவனம் செலுத்தக்கூடிய ஒரு திருத்தந்தையாக அவர் இருந்திருக்கிறார். அவர்களோடு இன்முகத்தோடு பேசவும், குறிப்பாக அவர்களோடு இணைந்து உணவு அருந்த ஏற்பாடு கூட செய்து மிக சிறப்பாக தன்னுடைய உடனிருப்பை ஏழை எளிய மக்களுக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அத்தோடு கூட ரோம் நகரிலே நிறைய பேர் திருத்தந்தையை காண்பதற்காக வருகின்ற அந்த நிகழ்விலும் நான் பலமுறை கலந்திருக்கிறேன். குறிப்பாக புதன்கிழமைகளிலே அவர் வந்திருக்கின்ற சுற்றுலா பயணிகள் மற்றும் இறை மக்களை சந்திப்பதற்காக தன்னுடைய மூவேளை ஜப நேரத்திலே வருகின்ற பொழுது எல்லா மக்களோடும் இன்முகத்தோடு ஏசாண்டவர் காட்டிய அந்த அன்பையும் பரிவையும் இரக்கத்தையும் காட்டக்கூடிய ஒரு எளிய ஒரு திருத்தந்தையாக அவர் இருப்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே கத்தோலிக்க திரு அவை பெருமை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது என்று கூட சொல்லலாம். ஏசாண்டவருடைய அந்த கனிவை திருத்தந்தை வழியாக இந்த 10-12 ஆண்டுகள் தாயாம் திரு அவை பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆனால் இவ்வளவு தன்னுடைய எளிமையான வாழ்வினால் இயேசுவுக்கு சான்று பகர்ந்த திருத்தந்தை அவர்கள் உடல்நலம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது உலக கத்தோலிக்க திரு அவை, அத்தோடு உலக திரு அவை அனைத்தும் இணைந்து அவருக்காக ஜெபித்தது உண்மையிலேயே அவருக்கு ஒரு புதிய பலனை கொடுத்தது என்று சொல்லலாம். அவர் மீண்டுமாக குணம் பெற்று வந்து இந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி இயேசாண்டவருக்கு சாட்சியாக அவர் தன்னுடைய பணியை நிறைவாக செய்து தனக்கு வாழ்வு கொடுத்த, அதுவும் குறிப்பாக இந்த திரு அவைக்கு தலைவராக தூய ஆவியினால் ஏற்படுத்தப்பட்ட திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய பணியை நிறைவாக செய்து பவுலடியார் சொல்வது போல தனது ஓட்டத்தை முடித்து கொண்டு தன்னை இந்த உலகிற்கு கொடுத்த அந்த இறைவனிடம் திரும்பி சென்றிருக்கிறார் என்று நாம் அவருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஊர்வலத்தில் பார்க்கின்ற பொழுது நிறைய மக்கள், குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அவர் மீது தனிப்பட்ட ஒரு பாசம் கொண்ட மக்களாக இருந்திருக்கிறார்கள். அவர் தன்னுடைய கடிதங்களில் எல்லாம் இயற்கை சம்பந்தமாகவும், குறிப்பாக புலம்பெயர்ந்தவர்கள், அகதிகளாக இருக்கின்றவர்கள், அனாதையாக இருக்கின்றவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். ஏசாண்டவருடைய வாழ்க்கையில் பார்க்கின்ற பொழுது அதைத்தான் அவர் செய்திருக்கிறார். உயரம் கட்டப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள், அவர்களுக்காக ஏசாண்டவர் தனது வாழ்வை அர்ப்பணித்தது போல நமது திருத்தந்தை அவர்களும் மறு கிறிஸ்துவாக, ஒரு இயேசுவாக திரு அவையை வழிநடத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நேரத்திலே ஆழ்ந்த வருத்தத்தோடும் கனத்த இதயத்தோடும் அவருக்கு இந்த வழியனுப்பு திரு நிகழ்வை கொடுத்தாலும் ஆண்டவரோடு அவர் உலக திருச்சபைக்காக பரிந்து பேசுவார் என்ற ஒரு எதிர்நோக்கில், நம்பிக்கையில் அவருக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். குறிப்பாக கத்தோலிக்க திரு அவை, அதிலும் குறிப்பாக தஞ்சை மறை மாவட்ட திரு அவை திருத்தந்தைக்காக சிறப்பாக ஜெபங்களை ஏறெடுக்கிறது என்று சொல்லிக் கொள்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. இணைப்பில் வந்து தங்களுடைய புகழஞ்சலியை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.